தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் சுங்க கட்டணம் உயரும் என்ற அறிவிப்புக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குறைந்தபட்சம் 5 முதல் 75 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சுங்க கட்டணத்தை உயர்த்தி வருவது அநீதி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் சுங்க கட்டணம் உயரும் என்ற அறிவிப்புக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதிலே 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்பதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். புதிய கொள்கை அறிவிக்கப்படும் வரை சுங்க கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 78 சுங்கச்சாவடிகளில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விலைவாசி உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை மேலும் பாதிக்கக்கூடிய வகையில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக செங்கல்பட்டு பரனூர், திண்டிவனம் ஆத்தூர், சூரப்பட்டு, பற்றை பெரும்பத்தூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதுவும் கட்டணம் 5 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது மிக மிக அதிகம் என்றும், ஏற்கனவே மிக அதிகமாக லாபம் ஈட்டி வரக்கூடிய இந்த துறை மேலும் பொதுமக்கள் மீது, வாகன ஓட்டிகள் மீது இது போன்ற வரிச்சுமையை செலுத்துவது, கூடுதலாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும், தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடர்ந்து உயர்த்தி வரக்கூடியது அநீதி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.